வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நாளைய விடியலில் உன்னை தேடி 2 பேர் வரப்போகின்றார்கள். அதில் ஒருவர் ஆண், ஒருவர் பெண். இவர்கள் யாரென்று இந்த கந்தனுக்கு நன்றாக தெரிந்ததனால் அப்பன் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இவர்கள் 2 பேருமே நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ கலங்கி நின்ற ஒரு விஷயத்திற்கு உனக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளியினை கொடுக்க வருகின்றார்கள். இவர்களை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக உன்னுடைய கடமை. என் பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நமக்கு நடந்த தீய விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் நமக்கான நல்ல விஷயங்களையும் நாம் அதிகமாக சிந்திக்கப் போகிறோம். அதற்கு இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக நிற்கப் போகின்றேன். என்னோடு சேர்ந்து நீ இனிமேல் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கப் போகின்றாய். என்னோடு நின்று நீ ஒவ்வொரு அடியிலும் உனக்கான வெற்றியை பெறப்போகின்றாய். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக முழுமையாக பெறப்போகின்றாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அப்பன் என் மூலமாக தெரிந்து கொண்டாயானால் இதைவிட சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன இருக்கப் போகின்றது? உனக்கான மகிழ்ச்சியை எப்பொழுதும் உன்னுடையதாக கொண்டு வந்திட உன் அப்பன் நான் முடிவு செய்திருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவேனா? இன்று நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கு தர வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உண்மையாகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் கொடுக்கப் போகின்றேன். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை எதையும் மாற்றிவிடப் போவதில்லை என்றாலும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த விஷயங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு முடிவு உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அல்லவா? உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கே உனக்கான எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா? உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் நீ நிச்சயமாக நம்ப வேண்டும். உன்னுடைய உழைப்பு உனக்கு எப்பொழுதும் கை கொடுக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சியினால் நீ நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் சாதித்து விடுவாய் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. உன்னை தேடி இந்த கந்தன் நான் வந்திருக்கின்ற இந்த வேளையில் இனி என்ன நடந்தாலும் இவை எத்தனையும் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையை, வருத்தங்களை வாய்விட்டு சொல்ல முடியாத வாழ்க்கையைத்தான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் நீயும் ஒருவராக இருப்பதை விட எல்லா விஷயங்களையும் வாய்விட்டு சொல்ல மற்றவர்களின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் தெய்வத்திடம் நீ எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக சொல்லிவிடலாம். தெய்வத்திடம் உனக்கான வேண்டுதல்கள் என்னவோ அதை நீ நிச்சயமாக சரியாக முன்வைத்து விடலாம். அதை நீ ஒருபோதும் மறக்காதே. தெய்வத்தின் முன்னால் நின்று உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவது போல தெய்வத்தின் முன்னால் நின்று உன்னுடைய கஷ்டங்களையும் உறுதியாக உன்னால் தீர்க்க முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அல்லவா? என்னவாக மாறிவிடுமோ, இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுத்து விடுமோ என்று சொல்லி நீ வருந்துவதை விட கொடுத்ததையெல்லாம் நாம் சரியாக நமக்கானதாக நாம் மாற்றிக்கொண்டோமானால் நாம் விரும்பிய மன நிம்மதி நமக்கானதாக இருக்கும் அல்லவா? நாம் விரும்புகின்ற சந்தோஷம் என்றுமே நமக்கானதாக இந்த வாழ்க்கையை வழிநடத்தும் அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணத்தை தொடர வேண்டும். என் குழந்தையே, ஒருவர் கடவுளிடம் கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? எல்லாம் ஏற்கனவே என்னுடைய விதியில் எழுதப்பட்டிருந்தால் நான் எதற்காக முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு
கடவுள் அவரிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வம் சிரித்து கொண்டே சொன்னது, சில பக்கங்களில் நான் உன்னுடைய முயற்சி போலத்தான் உன் விதி என்று எழுதியிருக்கின்றேன். அதனால் உன்னுடைய முயற்சி எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நான் என்றோ உனக்கு தெளிவுபடுத்தி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உன்னுடைய முயற்சிகளினால் மட்டுமே எதையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் உறுதியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இரக்கப்படுவது தவறில்லை. ஆனால் யாருக்காக இரக்கப்படுகிறோம், எதற்காக இரக்கப்படுகிறோம் என்பதில் கவனம் வேண்டும். சரியானவரின் மீது இரக்கம் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக நீ செய்கின்ற உதவியில் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். நீ மற்றவர்கள் பார்க்க வேண்டும், உன்னை யாரென்று விளம்பரப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ உதவி செய்கின்ற பட்சத்தில் அது ஒருபோதும் உனக்கு புண்ணிய பலன்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நன்மைகளை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, புரிந்தவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் இரண்டுக்கும் ஒரு நூலளவுதான் வித்தியாசம். பிடித்தவர்கள் உன்னை கூட இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். புரிந்தவர்கள் நீ எங்கிருந்தாலும் அவர்களோடு தான் இருப்பாய் என்று நம்புவார்கள். அதுதான் உண்மையும் கூட. சரி, இதுவெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நாளைய விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று இந்த கந்தன் சொல்ல நினைத்தேன் அல்லவா? என் குழந்தையே, நாளைய விடியலில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்வார்கள் என்று அப்பன் சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மையான வார்த்தை. நாளைய தினம் சிவராத்திரி நாள் அல்லவா? சிவராத்திரியில் என் குழந்தை சிவபெருமானினுடைய அருளையும் பார்வதி தாயானவளினுடைய அருளையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ ஏக்கம் கொண்டு தவித்த நேரத்தில் நாளைய விடியலில் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துவார்கள் என்று என்னிடம் சொன்ன விஷயத்தை தான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நடத்தும்படி நான் உனக்கு உறுதி தருகின்றேன். அப்பன் சொன்னது போல செய்கின்ற செயல்களில் உன்னுடைய முயற்சியில் பின்வாங்காமல் முன்னேறி கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, என்னவாகும் என்று நீ எண்ணிய விஷயம் நாளை உனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நடத்திவிடலாம். அதனால் எதையுமே நம்பிக்கை கொண்டு எதிர்கொள். எந்த விஷயத்தையுமே தெளிவு கொண்டு எதிர்கொள். நீ நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு எல்லாமும் மாறிவிடும். நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு சிறப்பாக இந்த வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வந்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிரியமே, நல்லது நடந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கான நன்மைகளை கொடுத்து விட்டதாக அர்த்தம் கிடையாது. நாம் முயற்சிகளை செய்து அதனை பெற்றுவிட வேண்டும் என்ற அர்த்தம். நமக்கான முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் அத்தனையும் நமக்கு கொடுக்கும் என்பது அர்த்தம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்காது. உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் அது போதும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக உனக்கு எல்லாமும் நடப்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, என்ன நடந்தது என்று நீ எண்ணி கலங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைக்கும் உரியதாக இருக்கும். இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு எப்பொழுதும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்றும் உனக்கு வேண்டிய அத்தனை நம்பிக்கையும் கொடுக்கும். நாளைய விடியல் அப்பேற்பட்ட ஒரு விடியலாக நிச்சயமாக உனக்கு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, விதி போட்ட கணக்குப்படி நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும். நீ சரியான பாதையில்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ என்ன நினைத்தாலும்
அது இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான நம்பிக்கையை நல்லபடியாக மாற்றிவிடும் என்பதனை புரிந்து கொள். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.